ورحمة الله وبركاته. الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. جابر بن عبد الله رضي الله تعالى عنهما أنه سمع رسول الله صلى الله عليه وسلم يقول: لما كذبني قريش قمت في الحجر فجعل الله لي بيت المقدس فطفقت أخبرهم عن آياته وأنا أنظر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், இல்லாமல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள், அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஅத்தாபீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லூர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்று உண்டாகட்டுமா. அல்லாஹ்வின் மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த ரஜபுடைய மாதத்தின் இறுதி ஜும்மாவில் அல்லாஹ் நம்மை இங்கு அமரச் செய்திருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்தின் இறுதி ஜும்மா இது. இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த ரஜபுடைய மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ, அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த ரஜபை அடுத்து வரக்கூடிய ஷஅபானிலும், அதற்கு அடுத்து வரக்கூடிய புனிதம் நிறைந்த ரமதானிலும் முழுமையான முறையில் இறைவனின் நெருக்கம் பெற்று அந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி இறை பொருத்தம் நிறைந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து, அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, ரஜபுடைய மாதம், இந்த மாதத்தில் இன்று இரவு ரஜப் மாதத்தின் பிறை 27
இந்த இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை கடந்து வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அர்ஷை கடந்து இறைவனை சந்தித்த இரவு இன்றைய இரவு. இஸ்லாமிய சமூகம் இந்த புனிதம் நிறைந்த இரவை உலகம் முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கின்றது. சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை அதிரச் செய்த ஆச்சரியப்படுத்திய ஒரு நிகழ்வை அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜின் பயணத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு காட்டினார். இஸ்லாமிய வரலாற்றில் 2 இரவுகள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இஸ்லாமிய வரலாற்றில் 2 இரவுகள் மிக பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. முதலாவது ரமதானின் பிறை 27இல் இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று இறைவனால் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் புகழப்படக்கூடிய உயர்ந்த இரவு முதலாவது ஒன்று. அந்த இரவில் தான் எல்லாம் வல்ல இறைவனுடைய புறத்தில் இருந்து மகத்துவம் நிறைந்த அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கி அருளப்பட்ட இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. இரண்டாவது இரவு இன்றைய தினம் ரஜபுடைய பிறை 27வது மிஅராஜுடைய இரவு. இந்த இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வானங்களை கடந்து இறைவனை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குகின்றார். இந்த 2 இரவுகளும் இஸ்லாமிய வரலாற்றில் மிக பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. முதலாவது லைலத்துல் கத்ருடைய இரவு, இரண்டாவது ரஜபுடைய 27வது பிறை மிஅராஜுடைய இரவு. லைலத்துல் கத்ருடைய இரவில் இறைவனுடைய புறத்தில் இருந்து வானங்களை கடந்து இந்த பூமியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இறை வேதத்தை இறக்கினான். லைலத்துல் கத்ருடைய இரவில் இறைவனுடைய புறத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் வானங்களை கடந்து பூமி வரை இறங்கி பெருமானாரின் உள்ளத்தில் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை இறக்கினான். இது லைலத்துல் கத்ருடைய இரவு. ரஜபுடைய 27 பிறை மிஅராஜுடைய இரவில் இந்த பூமியில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் உதவியோடு இந்த பூமியில் இருந்து வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அர்ஷை கடந்து இறைவனை சந்திக்கும் வாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். முதல் லைலத்துல் கத்ருடைய இரவு மேலே இருந்து குர்ஆன் கீழே வந்தது. இரண்டாவது மிஅராஜுடைய இரவு கீழிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்புறத்தில் உயர்த்தி காட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அற்புதங்களில் மிக உன்னதமானது, ஆச்சரியத்திற்குரியது, விஞ்ஞானங்கள் அதிசயிக்கும் ஆச்சரியம் மிஅராஜுடைய இரவு. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்புகின்ற போது அவர்களின்
இறை தூதுவத்திற்கு ஆதாரமாக அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு நபிமார்களை அனுப்புகின்ற போது அந்த இறை தூதுவத்தின் நபிமார்கள் என்ற நண்பகத்தன்மைக்கு ஆதாரமாக சில அற்புதங்களை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்தார். ஒவ்வொரு நபிமார்களும் இந்த பூமிக்கு நபியாக அனுப்பப்படும் போது சில அற்புதங்களை அவர்களின் ஏகத்துவத்திற்கு ஆதாரமாக காட்டினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நெருப்பு குண்டத்தில் அவர்கள் தூக்கி எறியப்பட்ட போது பர்தவோ சலாமா, சலாமத்தான குளிராக அல்லாஹ் அதை மாற்றி மிக பெரும் அற்புதமாக அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து உயிரோடு வெளியே வந்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அற்புதம், கையில் இருந்த தடியை கீழே போடும் போது அந்த தடி பாம்பாக மாறி சூனியக்காரர்களை எச்சரித்தது. அவர்கள் தனது அக்குளுக்குள் கையை விட்டு எடுக்கும் போது அந்த கை பிரகாசமாக மாறியது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பப்படும் போது அவர்களுக்கு சில அற்புதங்களை ஏகத்துவத்திற்கும் நபித்துவத்திற்கும் ஆதாரமாக அல்லாஹ் கொடுத்தார். பிறவி குருடர்களுக்கு பார்வையை வழங்கினார்கள் இறைவனின் உதவியால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். வெண்குஷ்டங்கள் உள்ளவர்களுக்கு சுகமளித்தார்கள் இறைவனின் உதவியால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மிக பெரும் வெள்ளப்பெருளையத்தை கப்பலை உருவாக்க வைத்து உலகமே அழிந்த அந்த வெள்ளப்பெருளையத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினார். மிக பெரும் அற்புதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினார். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் மதியன்வாசிகளுக்கு நபியாக அனுப்பப்படும் போது அவர்களின் நபித்துவத்திற்கு ஆதாரமாக அல்லாஹ் கற்பாறையில் இருந்து ஒட்டகத்தை வெளியாக்கி அதை குட்டியிடச் செய்தார். நாக்கத்துல்லா என்று அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் புகழப்பட்ட ஒட்டகம். இப்படி ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சில அற்புதங்களை நபித்துவத்திற்கு ஆதாரமாக வழங்கி அற்புதமாக வழங்கி அவர்களின் ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சில அற்புதங்களை கொடுத்தார். இந்த ஒவ்வொரு நபிமார்களும் அவரவர்கள் பெற்ற அற்புதங்கள் ஒன்றை விட ஒன்று மிக உயர்வானதாக இருந்தது. ஒருவருக்கு கொடுத்த அற்புதங்களும் முஅஜிசாக்களும் அடுத்த நபிக்கு வழங்கப்படும் போது அதை விட உயர்வானதை அல்லாஹ் கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் சில அற்புதங்களை வெளிப்படுத்தி காட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிப்பட்ட அற்புதங்கள் அதற்கு முன்னால் இறை தூதுவராக வந்த அத்தனை நபிமார்களுக்கும் கொடுத்த அற்புதங்களை காட்டிலும் அத்தனை நபிமார்களும் வெளிப்படுத்திய ஆச்சரியங்களை காட்டிலும் இந்த பூமியில் எல்லா அற்புதங்களை காட்டிலும் தனித்துவம் நிறைந்ததாக, உயர்வானதாக, ஆச்சரியத்திற்குரியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒவ்வொரு அற்புதங்களையும் அல்லாஹ் அத்தாட்சியாக மாற்றினார். அவர்களின் நபித்துவத்திற்கு ஆதாரமாய் தமீஸில் அன்பியா, எல்லா நபியையும் விட எல்லா ரசூலையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்துவம் நிறைந்தவர்கள் என்ற ஆதாரமாய்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு அற்புதங்களையும் வெளிப்படுத்தி காட்டினார். இந்த பூமியில் இருந்து கொண்டே சந்திரனை பிறந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் மிம்பரை தயார்படுத்திய போது உலகம் ஆச்சரியப்படத்தக்க பெருமானார் ஏறி நின்று பிரசங்கம் செய்த அந்த மரக்கட்டை அழுததை இன்றும் ஹதீதுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 2 விரலுக்கு மத்தியில் வெளிப்பட்ட நீர் பல சஹாபாக்களின் தாகத்தை தீர்த்ததாக ஹதீதுகளுடைய அற்புதங்களை நம்மால் பார்க்க முடியும். சொல்லுவார்கள் சஹாபா பெருமக்கள், ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, போரிலிருந்து வரும்போது தண்ணீர் பற்றாக்குறையால் தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 2 விரலுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் வெளிப்பட்டதாமே, அதை நீங்கள் பரிந்தினீர்களாமே. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! சுமார் எத்தனை நபர்கள் நீங்கள் இருந்தீர்கள்? எத்தனை நபர்கள் இருந்தீர்கள்? ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி, நாங்கள் 1000 பேர் இருந்தோம். 1000 பேர் இருந்தோம். பெருமானாரின் விரல்களுக்கு மத்தியில் இருந்து வெளிப்பட்ட நீர் எங்களின் தாகங்களை போக்கியது. நாங்கள் வைத்திருந்த அந்த நீர் குமிழிகளில் அதை நிரப்பிக் கொண்டோம். அத்தனை பேரின் தாகத்தையும் அந்த நீர் தீர்த்தது மாத்திரமல்ல, மீதம் மிஞ்சி இருந்தது என்று சொல்லக்கூடிய செய்தி. இது எல்லாவற்றையும் தாண்டி இறைவன் இதுவரை இறக்கிய அத்தனை வேதங்களின் ஒட்டுமொத்தமாய் அகில உலகத்தின் நேர்வழி காட்டியாய் இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நுபுவத்திற்கு ஆதாரமாய் கொடுத்த பேர் அற்புதமான அருள்கொடை அருள்மறை குர்ஆன் ஷரீஃப். எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத அற்புதங்கள். பெருமானாரின் பேச்சை அல்லாஹ் இந்த பூமியில் அற்புதமாக மாற்றினார். பெருமானாரின் வியர்வையை கஸ்தூரியை விட நறுமணம் தரக்கூடிய அற்புதமாக அல்லாஹ் மாற்றினார். பெருமானாரின் உமிழ் நீரை அல்லாஹ் பரக்கத்தாக மாற்றினார். அவர்களின் பாதம், அவர்களின் கை, அவர்களின் கண், அவர்களின் உடல் ஒவ்வொன்றும் இந்த பூமியில் அற்புதமாக வெளிப்பட்டது. எல்லாவற்றையும் தாண்டி இந்த உலகத்தில் முகாந்திரம் இல்லாத, உலகத்தில் ஒருவர் அடைய முடியாத மாபெரும் பாக்கியம் இறைவனை கண்குளிர காணுவது, இறைவனை நேரடியாக பார்ப்பது. அப்படிப்பட்ட மாபெரும் அற்புதத்தை அடைந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்த இரவுதான் இன்றைய மகரிபுக்கு பின்னால் வரக்கூடிய ரஜபுடைய மாதம் பிற 27. மிஅராஜ் என்ற உயர்ந்த பயணத்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நுபுவத்திற்கு, நபித்துவத்திற்கு ஆதாரமாக கொடுத்தார். கவலையில் இருந்த பெருமானாரை தன் புறத்தில் அழைத்து அவர்களுக்கு ஆதரவளித்தார். இந்த மிஅராஜுடைய பயணம் 2 விதமாக இருக்கும். முதலாவது இஸ்ரா என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து செல்லப்பட்ட பயணம். இதை இஸ்ரா என்று அருள்முறை குர்ஆன் ஷரீஃப் வெளிப்படுத்தி காட்டும். இரண்டாவது வகை மிஅராஜுடைய பயணம். இது பூமியில் இருந்து 7 வானங்களை கடந்து அதற்கு அப்பால் சிரத்துல் முன்தஹாவை கடந்து இறைவனை நேரடியாக காணும் பாக்கியம்.
இதை மெஹராஜ் என்று குர்ஆன் நமக்கு விரிவுபடுத்தி காட்டும். ஏராளமான அத்தாட்சிகள் குர்ஆன் முழுக்க அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. பரிசுத்தமான இறைவன், பரிசுத்தமான இறைவன் தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து சென்றானே ஒரே இரவில். அவன் பரிசுத்தமானவன். இறைவன் ஆச்சரியத்திற்குரிய விஷயங்களை பதிவு செய்யப்படும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். சுப்ஹான், சுப்ஹான். பரிசுத்தம் நிறைந்த இறைவன் தன்னுடைய அத்தாட்சியாக தனது அடியாரை பைத்துல் மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து சென்றான். இப்படி ஒரு நிகழ்வு சாதாரண மனிதர்களின் சக்திக்கு அப்பாற்பட்டது. முழுக்க முழுக்க இறை நம்பிக்கையின் வெளிப்பாடாக, இறைவன் கொடுத்த பேரருளாக, இறைவன் காட்டிய மாபெரும் அற்புதமாக இந்த மெஹராஜின் பயணத்தை அல்லாஹ் பெருமானாருக்கு வழங்கினான். முதல் சொன்ன இஸ்ரா என்ற பயணம் அது எல்லா நபிமார்களுக்கும் நடந்திருக்கிறது. எல்லா நபிமார்களும் இஸ்ரா என்ற பயணத்தை கடந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும் போது காலு யா லூத்து இன்னா ரசூல ரப்பிக லை யஸ்லு இலைக ஃபஅஸ்ரி பிஅஹலிக பிகத்இம் மினல் லைலி. அல்லாஹ் சொல்லுவான், லூத்தே, லூத்தே, உங்கள் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு நீங்கள் கிளம்புங்கள். அருள்முறை குர்ஆன் ஷரீஃப் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இஸ்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டதை அல்லாஹ் சுட்டி காட்டுவான். அந்த இஸ்ராவின் பயணத்திலும் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். பயணத்தின் போது திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மனைவி திரும்பி பார்த்த போது அல்லாஹ் அந்த அம்மையாரை கல்லாக மாற்றினானே. இன்றும் அந்த கல் அத்தாட்சியாய் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அதே போன்று அல்லாஹ் இஸ்ராவுடைய பயணத்தை வழங்கினார். وَلَقَدْ أَوْحَيْنَا إِلَى مُوسَى أَنْ أَسْرِ بِعِبَادِي فَاضْرِبْ لَهُمْ طَرِيقًا فِي الْبَحْرِ يَبَسًا لَا تَخَافُ دَرَكًا وَلَا تَخْشَى. மூசாவே, இரவோடு இரவாக உங்களை ஏற்றுக்கொண்டவர்களை அழைத்துக் கொண்டு கிளம்புங்கள் என்று சொன்னார். இந்த இஸ்ராவுடைய பயணத்திலும் அல்லாஹ் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கையில் இருந்த தடியை கொண்டு அந்த கடலில் அடிக்கின்ற போது அந்த கடல் 12 பிரிவாக பிரிந்து மூசா நபியின் சமுதாயத்திற்கு வழிவிட்டது. அதே கடல் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தோடு கரையை கடந்த போது அந்த கடலின் நடுவே வந்த ஃபிரௌனை மூழ்கடித்தது. அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா குர்ஆன் ஷரீஃப், فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. ஃபிரௌனை மூழ்கடித்து அவனை இறக்கச் செய்து அவன் உடலை கியாமத்து வரை நாம் பாதுகாப்போம். ஏன் தெரியுமா? فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. கியாமத்து வரை இந்த ஃபிரௌனின் உடலை நாம் பாதுகாப்போம். ஏன் தெரியுமா? இறைவனை மறுத்தால், இறை மார்க்கத்திற்கு அநியாயம் செய்தால், இறைவன் கொடுத்த வேறு அற்புதமான ஆட்சி அதிகாரங்களை வைத்துக் கொண்டு மக்களை சின்னாபின்னப்படுத்தினார். தன்னிடமுள்ள ஆட்சியின் அகந்தையால், அதிகாரத்தால் 1,00,000 ஆண் குழந்தைகளை கொண்டான் ஃபிரௌன். 1,00,000 ஆண் குழந்தைகளை தனக்கு எதிராக ஒரு குழந்தை
பிறக்கப் போகின்றது என்று சூனியக்காரர்களால் அறிவிக்கப்பட்ட போது பிறக்கின்ற அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொண்டானே ஃபிரௌன். அன ரப்புக்குமுல் அலா, இந்த பூமியில் நான் தான் உயர்ந்த ரப்பு என்று சொன்னானே ஃபிரௌன். அந்த ஆணவத்தின் இறுதி முடிவு, அந்த அநீதத்தின் இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதை உலகம் அழிகின்ற வரை அத்தனை பேருக்கும் அத்தாட்சியாக அளிக்கப்படும் ஃபிரௌனை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த ஃபிரௌனின் உடல் இன்றும் எகிப்தின் மியூசியத்தில். ஆக இஸ்லாம் என்ற பயணம் அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தார். ஏன் தந்தை எச்சரித்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் இஸ்ராவுடைய பயணத்தை அமைத்தார். ஆனால் இஸ்ரா வல் மிஅராஜ் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தனிப்பெரும் சிறப்பு. சூரத்துன் நஜ்மில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலிருந்து இறைவனை சந்திப்பதற்கு சென்று சந்தித்து உரையாடிய அந்த அற்புதமான காட்சியை சூரத்துல் நஜ்மினுடைய வசனங்களை அல்லாஹ் தொடர்படியாகவே சொல்லுவான். ஒன் நஜ்மி இதா ஹவா, சத்தியம் செய்து விழுகின்ற நட்சத்திரத்தின் மேல் சத்தியமாக, மா வல்ல ஸாஹிபுக்கும் வமா கவா, உங்களின் தோழர் அவர் எந்த நிலையிலும் தவறான வழியில் செல்லவில்லை. ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அந்த நபி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவரின் மனோ இச்சைப்படி அல்ல. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அல்லாஹ் வஹியாக அறிவித்தே தவிர அந்த நபி எதையும் தன்னுடைய மனோ இஷ்டத்திற்கு பேசுபவர் அல்ல. எனவேதான் இறை நேசர்கள் பெரியார்கள் நமக்கு சொல்லுவார்கள், ஹதீதுகள் என்று எதையும் ஒதுக்கி விடாதீர்கள், ஹதீது தானே என்று குறுகிய மனப்பான்மையோடு பார்த்து விடாதீர்கள். பெருமானார் சொன்ன ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு சட்டங்களும், ஒவ்வொரு மார்க்கத்தின் இறைவன் கொடுத்த வகை என்பதை மறந்து விடாதீர்கள் என்று நமக்கு எச்சரிக்கை செய்வார்கள். ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அந்த நபி மனோ இச்சையால் எதையும் பேசுபவர் அல்ல. இறைவன் எதை வகையாக கொடுத்தானோ அதை மாத்திரமே பேசுபவர். அல்லமஹு ஷதீதுல் குவா து மிர்ரத்தின் ஃபஸ்தவா வஹுவ பில் உஃபகில் அலா ثم دنا فتدلى فكان قاب قوسين او ادنى. அடுக்கடுக்காக அல்லாஹ் சொல்லுவார். இரண்டாவது முறை ஜிப்ரீலை அவர்கள் பார்த்தார்கள் சித்ரத்துல் முன்தஹாவில் வைத்து. அத்தனை நபிக்கும் வேதங்களை வகையை கொண்டு வந்த ஜிப்ரீலின் எல்லையை பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்தனை நபிமார்களுக்கும் வேதம் கொண்டு வந்த ஜிப்ரீல் கடக்க முடியாத சித்ரத்துல் முன்தஹாவை கடந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மலக்குமார்கள் கடக்க முடியாது எல்லைகளை கடந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காப கௌசைன் அல்லாஹ் சொல்லுவார், ஒரு வில் என்பது எந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்குமோ அதை விட நெருக்கமாக நான் எனது நேசரை, எனது அடியாரை நான் நெருங்கி அவர்களிடத்தில் உரையாடினேன் என்று சொல்லுவானே அல்லாஹ். மா கذبல் ஃபுஆது மா ரஆ, அவர்களின் பார்வையும் அவர்களின் இதயம் எதையும் பொய்யுரைக்கவில்லை. அஃபராய்துமூஹு அலா மா யரா வலகத் ரஆ நஸரத்துல் உக்ரா. இந்த சித்ரத்துல் முன்தஹா ஏராளமான வசனங்கள் எல்லாவற்றையும் கடந்து இறைவனை நேரடியாக பார்த்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه احدا. அல்லாஹ் சொன்னானே,
அப்படிப்பட்ட இறைவனை நேரடியாக காணும் பாக்கியத்தை இந்த உலகத்தில் பெற்ற ஒரே நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன் ஷரீஃபில், யார் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்கள் அமலன் சாலிஹா, நல்லமல்கள் செய்யட்டும். எந்த நிலையிலும் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கட்டும். இறைவனுக்கு இணை வைக்காமல் நல்லமல்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியும். மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் இருந்து பார்த்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஸன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இதா தஜன்னா லி அஹ்லில் ஜன்னா நஸூ குல்லு நஈமுல் ஜன்னா. சுவனவாசிகள் நாளை மறுமையில் இறைவனை நேரடியாக பார்க்கும் போது சுவனத்தில் அத்தனை அருள்களையும் மறந்து விடுவார்கள், இறைவனை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பேரின்பத்தை உலகத்தில் இருந்தே பார்த்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா நபி கேட்டார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 40 நாள் நோன்பு விட்டு அந்த துர்சினா மலைக்கு வருகின்ற போது இறைவனிடம் கேட்டார்களே, வலம்மா ஜாஅ மூஸா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு, இறைவனிடம் பேசினார்கள். கால ரப்பி அர்னி அன்துர் இலை, இறைவா எனக்கு உன்னை காட்டு, நான் உன்னை பார்க்க வேண்டும். மூசா நபி கேட்டார், இறைவா உன்னை எனக்கு காட்டு, நான் உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, ஒரு காலம் என்னை உங்களால் பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. உலகத்தில் அப்படிப்பட்ட முகாந்திரம் இல்லை. இறைவனிடத்தில் பிடிவாதம் செய்தார்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் உன்னை பார்த்தே ஆக வேண்டும். அல்லாஹ் சொன்னானே, சரி, உந்துர் இலல் ஜபலி, இந்த மலையை பார், என்னுடைய ஒளியிலிருந்து ஒரே ஒரு துளியை இந்த மலையின் மீது இறக்குகின்றேன். அதை உங்களால் பார்க்க முடிந்தால், அல்லது அந்த மலை என்னுடைய ஒரே ஒரு ஒளியின் துளியை பெற்று தரிபட்டு இருந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மலையை பார்க்கின்றார்கள். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஒளியில் ஒரே ஒரு துளியை துர்சினா மலையின் மீது இறக்குகின்ற போது அந்த மலை சுக்குநூறாக பறந்ததை பார்த்த மூசா நபி, இறைவனின் ஜோதியில் ஒரே ஒரு துளியை தாங்க முடியாத அந்த மலை சிதறியதை பார்த்த மூசா நபி, வஹர்ன மூசா சஇகா, அல்லாஹ் சொல்லுவார், மயக்கமுற்று அங்கு கீழே விழுந்தார்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த வசனத்திற்கு விரிவுரை தரக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், இமாம் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனின் ஜோதியை பார்க்க முடியாமல் அந்த மலை வெடித்து சிதறிய போது மகஷியன் மயக்கமுற்றார்கள் என்று பதிவு செய்வார்கள். ஆனால் இல்லாமா கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய விரிவுரையில் பதிவு செய்வார்கள், மைத்தன் மூசா நபி அந்த நொடியிலேயே மரணமடைந்தார். அல்லாஹ் மீண்டும் உயிரை கொடுத்து மூசா நபியை உயிராக்கினான் என்று அல்லாமா கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வசனத்தின் விரிவுரையை பதிவு செய்திருக்கின்றார்கள். இருந்து சொன்னார்கள் மூசா நபி, فلما أفاق قال سبحانك تبت إليك أنا أول المؤمنين, இறைவா என்னை மன்னித்து விடு, உன்னை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை, என்னை மன்னித்து விடு. ஆனால்
உன்னை நம்பிக்கை கொண்டு முதல் அவ்வளல் மூமினின் நான் என்று சொன்னார்களே மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். லன் தரானி, ஒரு காலம் இந்த உலகத்தில் இருந்து இறைவனை பார்க்க முடியாது. ஒலைசலி பஷரி ஐயுதீக்க நதுர இலா ஃபித் துன்யா வமன் நதுர இலா ஃபித் துன்யா மாத்த. எந்த பார்வை இந்த உலகத்தில் இருந்து இறைவனை பார்க்கும் சக்தியை பெற்றதாக இல்லை. எந்த பார்வை இறைவனை பார்க்குமோ அது இந்த உலகத்தில் இருக்கும் தகுதியற்றது, அது இந்த உலகத்தில் மரணமடைந்து விடும் என்பதாக அல்லாஹ் ஹதீதுகளில் விரிவுரையாளர்கள் பதிவு செய்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு நேரடியாக கேட்காம என்ன கேட்டாங்க அப்படின்னா, இது கால இப்ராஹிமோ ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா, இறைவா நீ எப்படி இறந்தவைகளை உயிர்ப்பிப்பாய் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டார். நேரடியா அல்லாஹ்வை பார்க்கணும் கேட்காம நீ எப்படி இறந்தவைகளை உயிர்ப்பிப்பாய் என்பதை நான் பார்க்க வேண்டும். அல்லாஹ் கேட்டா, நீ என்ன ஈமான் கொள்ளலையா? கால அவலம் தும்மின், நீங்கள் என்னை ஈமான் கொள்ளவில்லையா? சொன்னார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், கால பலா வலக்கில் யஸ்பின்ன கல்வி, நான் உன்னை ஈமான் கொண்டு இருக்கின்றேன், உன்னை நம்பி இருக்கின்றேன், ஆனால் எனது உள்ளம் அமைதி பெறுவதற்காக இதை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவரிடத்தில் பொறுப்பை சாற்றி ஒதுக்கிக் கொண்டார். கால பகுத அர்பஅத மின த்வைரி ஃபஸ்ருஹுன்ன இலைக ثم جعل على كل جبل, இப்ராஹிமே நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துகின்றீர்கள், ஆனால் அதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை. எப்படி இறந்தவைகளை உயிர்ப்பிப்பேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? 4 பறவைகளை பிடியுங்கள், அதை அறுத்து அதன் கரிகளை 4 மலையின் மீது வைத்து ஒவ்வொரு பறவையாக அலையுங்கள், அது வரும் என்று சொல்லி அல்லாஹ் விலகிக் கொண்டான். இறைவனை பார்க்கும் ஆசையை வெளிப்படுத்தியவர்கள் அத்தனை நபிமார்கள், அதை பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட புனிதம் நிறைந்த மிஅராஜுடைய இரவு இன்றைய மக்ரிபுக்கு பின்னால் இந்த மாதத்தை, இந்த இரவுகளை, அதனுடைய தாற்பயங்களை விளங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. சிலர்கள் சொல்லுவார்கள், மிஅராஜுடைய இரவு நோன்பு என்பதெல்லாம் அல்ல, மிஅராஜுடைய இரவு நோன்பு வைப்பதெல்லாம் மார்க்கம் அனுமதித்தல்ல என்று சொல்பவர்கள் உண்டு. இந்த மிஅராஜுடைய இரவில் நோன்பு வைப்பதன் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த இரவில் எந்த நபிக்கும் கொடுக்காத பாக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். பெருமானாரை பூமியிலிருந்து விண்லோகத்துக்கு அழைத்து அவர்களுக்கு தொழுகையை பரிசாக கொடுத்தானே. 50 வக்தை குறைத்து 5ஆக கொடுத்து நம் மீது கிருபை செய்தானே. அதற்காக நன்றி செலுத்துவதற்காகத்தானே தவிர, ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திங்கட்கிழமை நான் நோன்பு வைக்கின்றேன், நீங்களும் நோன்பு வையுங்கள். என்ன ஆதாரம்? என்ன சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அந்த திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை தான் எனக்கு நபியாக ஆக்கப்பட்டேன், அந்த நாளில் நான் நோன்பு வைக்கின்றேன் என்று சொன்னார்களே. எதற்காக? ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் மதீனாவிற்கு வரும்போது யூதர்கள் நோன்பு நோட்டிருந்தார்களே. பெருமானார் கேட்டார்கள், என்ன காரணம், எதற்காக முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நோன்பு நோக்கின்றீர்கள்? இந்த முஹர்ரம் 10இல் தான் யூதர்கள் சொன்னார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார், எனவே நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் முஹர்ரம் மாதத்தில் நோன்பு நோற்றோம் என்று சொன்னார்களே. அதை கேட்ட பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன? உங்களை விட மூசா நபியை
கண்ணியப்படுத்துவதிலும் பின்பற்றுகிறோம் நாங்கள் உயர்ந்தவர்கள். எனவே அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9-10 நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள். என்ன ஆதாரம்? இறைவன் கொடுத்த அருளுக்கும் வெற்றிக்கும் நன்றி செலுத்துவதற்காக. அந்த அடிப்படையில் தான் உயர்ந்த பாக்கியம் நிறைந்த நோன்புகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வளமைப்படுத்தி தந்தார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் சொன்னார்களே, ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம், அதிகமாக நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாட்களில் நோன்பு நோற்பதால் பெருமானாரின் சுன்னத்தை பேணிய நன்மையும் கிடைக்கும், நன்றி செலுத்திய நன்மையும் கிடைக்கும், புனிதம் நிறைந்த மாதத்தில் நோன்பு நோற்ற நன்மையும் கிடைக்கும். யார் யார் எல்லாம் இதுவரை இது இல்லை அது இல்லை என்று மறுத்தவர்கள் எல்லாம், தடம் மாறி சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் திரும்பிக் கொண்டிருப்பதை இணையதளங்களால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் தஆலா முழுமையான நேர்வழியை அவர்களுக்கு காட்டுவானார். இதுவரை மறுத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மிஅராஜ் இரவை பூரணம் நிறைந்த பெருமானாரின் சிறப்புகளை பேசக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான நேர்வழியை காட்டுவானார். இந்த மாதத்தின் கண்ணியத்தை உணர்ந்து, இந்த மாதத்தின் புனிதத்தை உணர்ந்து, பெருமானாருக்கு இறைவன் கொடுத்த அந்தஸ்தை விளங்கி, எப்படிப்பட்ட நபியை, எப்படிப்பட்ட வேதத்தை, எப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று உள்ளார் உணர்ந்து ஒவ்வொரு சூழலிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் மிகச் சிறந்த வெற்றியை இந்த சமுதாயத்திற்கு தருவார். சமுதாயத்திற்கு தருவார். இல்லாமல் இறைவன் எந்த நபிகளை பேர் அற்புதமாக இந்த உலகத்திற்கு தந்தார். இல்லாமல் இறைவன் ஈடு இணையற்ற உயர்ந்த மார்க்கத்தை நமக்கு தந்தானோ, இல்லாமல் இறைவன் அத்தனை வேதத்திற்கும் தலையாய வேதமாக அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை நமக்கு தந்தானோ, ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் மதீஹி ஸஈஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனுடைய பாவ மன்னிப்பை தனது வலது கரத்தில் பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் நிறைந்த மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.